திண்டுக்கல் அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் சாலையில் வெள்ளம் போல் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாநகராட்சி மக்களின் குடிநீர் தேவைக்காக ஆத்தூர் காமராஜர் அணை காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் கரூரிலிருந்து குஜிலியம்பாறை, ஏர்ஏடு, குளத்தூர் வழியாக பிரதான குழாய் மூலம் திண்டுக்கல்லுக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்நிலையில் குளத்தூர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் சாலையில் வெள்ளம் போல நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதிகாரிகள் விரைந்து குடிநீர் குழாயை சீரமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். விதிகளை மீறி பேனர்கள் வைக்க தடை விதித்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை செயல்படுத்தியது தொடர்பாக தலைமை செயலாளர் 2 வாரத்திற்குள் அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி விதிகளை மீறி காஞ்சிபுரத்தில் சாலைகளை ஆக்கிரமித்து பேனர் வைத்தது தொடர்பாக டிராபிக் ராமசாமி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் சத்யநாராயணன், நிர்மல்குமார் ஆகியோர் அமர்வு முன்பு ஆஜராகிய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷ் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். ஆக்கிரமிப்பு பேனர் குறித்து வழக்கு பதிவு அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்தனர். இதனை படித்து பார்த்த நீதிபதிகள் சரமாரி கேள்விகளை எழுப்பினர். நீதிமன்ற உத்தரவை மீறி பேனர்கள் காஞ்சிபுரத்தில் வைக்கப்படுகிறது என்றால் காஞ்சிபுரம் தமிழகத்தில்தான் உள்ளதா அல்லது பல்லவ சாம்ராஜ்யத்தின் கீழ் தொடர்கிறதா என கேள்வி எழுப்பினர். பேனர் வைப்பதில் விவிஐபி மற்றும் அரசியல் கட்சியினருக்கு என தனி சட்டம் வைத்து அரசு அதிகாரிகள் செயல்படுகின்றார்களா எனவும், நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் மெத்தனமாக செயல்பட்ட காஞ்சிபுரம் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்க கூடாது என்பது குறித்து தலைமை செயலாளர் 2 வாரத்தில் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் கோசி மணியன் மகன் அன்பழகனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை 1000 விளக்கு பகுதி இந்தியன் வங்கியில் இருந்து 78 கோடி ரூபாய் பணம் வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கு அன்பழகன் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய அமலாக்கப் பிரிவு உரிய ஆவணமின்றி பணம் வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்து அன்பழகனை கைது செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வசந்தி அன்பழகனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அபராதத்தை செலுத்தாத பட்சத்தில் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அன்பழகன் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். மதுரையில் கிரிக்கெட் விளையாட்டின் போது ஏற்பட்ட தகராறில் நண்பனை கொலை செய்த 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரிமேடு பகுதியில் கடந்த 2013ஆம் ஆண்டு கிரிக்கெட் விளையாடும் போது நண்பர்கள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்பட்ட முன்விரோதத்தால் பிரபு என்பவரை சிலம்பரசன், செல்வம் உள்ளிட்ட 7 பேர் கொலை செய்தனர். இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் வழக்கில் தொடர்புடைய செல்வம் ஏற்கனவே இறந்துவிட்டதால் எஞ்சிய 6 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தில் காணாமல் போன இந்தியாவில் முதலில் அச்சடிக்கப்பட்ட புதிய ஏற்பாடு பைபிள் குறித்து சிலை தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆசியாவின் பழமையான நூலகங்களில் ஒன்றான சரஸ்வதி மஹால் நூலகத்தில் அரிய வகை ஓலைச்சுவடிகள், ஓவியங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் இந்தியாவில் முதலில் அச்சடிக்கப்பட்டு இங்கு பாதுகாக்கப்பட்டு வந்த புதிய ஏற்பாடு பைபிள் காணாமல் போனது. இது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் 2 முறை விசாரணை நடத்தியுள்ள நிலையில் நேற்று டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சேலத்தில் அங்கன்வாடி மையத்தில் மதிய உணவுக்கு செலவிடப்படும் தொகையில் மோசடி செய்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரி உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட இயக்குநராக பணியாற்றி வருபவர் பாலாம்பிகை. இவரது கண்காணிப்பில் 133 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக அன்னதானப்பட்டி பகுதியில் 25 அங்கன்வாடி மையங்கள் வாடகை கட்டடத்தில் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வாடகை பணத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாயையும் மதிய உணவுக்காக செலவிடப்படும் தொகையில் 500 ரூபாயையும் பாலாம்பிகை கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பாலாம்பிகையிடமிருந்து 50 ரூபாயை பறிமுதல் செய்தனர்.
50,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தில் பாலாம்பிகை, அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட அங்கன்வாடி நிர்வாக பணியாளர் நூர்ஜஹான், அங்கன்வாடி பணியாளர் சாந்தி ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத் துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உதகையில் காவல் நிலைய குடியிருப்பில் நுழைந்து அச்சுறுத்தி வந்த கரடியை வனத்துறையினர் 8 மணி நேரத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். உதகை வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த கரடி ஒன்று நேற்று இரவு காவலர் குடியிருப்பு பகுதியில் நுழைந்துள்ளது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கரடியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முற்பட்டனர். கரடிக்கு துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து வனத்துறையினர் அதனை பத்திரமாக மீட்டு கூண்டுக்குள் அடைத்தனர். பின்னர் மருத்துவ சிகிச்சை அளித்து லாரியில் ஏற்றி முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு கொண்டு சென்றனர். பிடிபட்ட ஆண் கரடிக்கு 7 வயது இருக்கக்கூடும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். சென்னை திருவேற்காட்டில் மருத்துவர் வீட்டில் 150 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவேற்காடு கோஆப்ரேட்டிங் சொசைட்டி பகுதியில் வசித்து வருபவர் சித்தார்த்தன் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். சித்தார்த்தனின் தந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் வீட்டை பூட்டிவிட்டு அனைவரும் மருத்துவமனைக்கு சென்று விட்டனர். பின்னர் மருத்துவமனையில் இருந்து சித்தார்த்தன் திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவில் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 150 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள், 3 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போயிருந்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கொலை குற்ற வழக்கில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 3 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள குருமாம்பட்டு பகுதியில் கடந்த 2014ஆம் ஆண்டு பிரேமா என்பவர் நகைக்காக படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு விசாரணை கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இவ்வழக்கில் கடலூரை சேர்ந்த சிலம்பரசன், கும்பகோணத்தை சேர்ந்த பிரசாத் மற்றும் வெங்கடேஷ் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து 2வது கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி சுபா அன்புமணி தீர்ப்பு வழங்கினார். தமிழகத்தில் அனைத்து வளங்கள் இருந்தும் அதனை பாதுகாக்க அதிகாரிகள் தவறியதால் பிற மாநிலங்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி விபிஆர் மேனன் தாக்கல் செய்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேணுகோபால், வைத்தியநாதன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. நீர்நிலைகளை பாதுகாக்காவிட்டால் எதிர்கால சந்ததியினரின் வாழ்வாதாரத்திற்கே சிக்கல் ஏற்பட்டுவிடும் எனவும், கடலில் மட்டுமே தண்ணீரை காண முடியும் எனவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். நீர்நிலைகளை பாதுகாக்க அக்கறை காட்டாத அதிகாரிகளின் மெத்தன போக்கால்தான் இந்நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள், சென்னையை பொறுத்தவரை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் போது நீர்நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பது $1,000,000 கேள்வி என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். நீர்நிலைகள் தூர்வார எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை ஆகியோர் வரும் 18ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். அரசு மருத்துவர்களின் வருகை பதிவையும் அவர்களின் செயல்பாட்டையும் மேற்பார்வையிட கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள தமது பெற்றோரை கவனிக்க வேண்டியிருப்பதால் தன்னை பணியிலிருந்து விடுக்க வேண்டும் என மருத்துவர் சிலம்பன் சென்னை அரசு பொது மருத்துவமனை டீனிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளார். ஆனால் அதனை ஏற்காத டீன் அனுமதி இல்லாமல் விடுமுறை எடுத்தது குறித்து விளக்கம் அளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்பினார். இதுகுறித்து சிலம்பன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம், அரசு செலவில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் வெளிநாடுகள் செல்வதும் தனியாக பணி செய்வதும் வேதனை அளிப்பதாக கூறினார். மேலும் அரசு மருத்துவர்களின் வருகை பதிவையும் மருத்துவர்களின் செயல்பாட்டையும் மேற்பார்வையிட கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டார். விதிகளை மீறி செயல்படும் மருத்துவர்களிடம் இருந்து இழப்பீட்டுத் தொகையை வசூலிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.